ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. டெய்லியுமே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம உட்காந்து படிக்கிறோம். ரொம்பவுமே நம்ம முயற்சி பண்ணி படிச்சுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி படித்தது நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அதுவே 1 வீக் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படித்தது எல்லாத்தையுமே நம்ம மறந்து போயிடும். இது உங்களுக்கு நடந்திருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் படித்தாலுமே ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கவே மாட்டேங்குதான். இதனோட பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன் நம்மளோட ஞாபக சக்தி அப்படின்றது ரொம்ப நாளைக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்குதோ, எப்படி உங்களோட மூளையை ட்ரெயின் பண்ணுறது, ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன, ஞாபகம் வச்சுக்க சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் என்ன, எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாதம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கிற மாதிரி மாற்றங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஒரு லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ, பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, நம்மளோட ஞாபகம் வேலை செய்யாமல் இருக்கிற காரணம் என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட மூளை ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டான சிஸ்டம். அது எப்படி தகவல்களை எல்லாம் சேமிக்குதோ, எப்படி ரிட்ரைவ் பண்ணுது, அது சயின்டிஃபிக்காக நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பாசிவ் ரீடிங், நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் அனலைஸ் பண்ணாமல், கேள்வி எதுவுமே கேட்காம, அண்டர்லைன் பண்ணாமல் படிக்கிறீங்க அப்படின்னா அது பாசிவ் ரீடிங்னு சொல்லுவோம். இது பிரெயினுக்கு சிக்னல் தரலை. ஸோ பிரெயின் அப்படியே இக்னோர் பண்ணிடும் அந்த ஒரு விஷயத்த. ரெண்டாவது, நோ ஸ்பேஸ்டு லேர்னிங். ஒரே நாளில் ஒரு சாப்டரை 5 வாட்டி படித்தாலுமே அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் நமக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடும். ஏன்னா ரிப்பிட்டேட்டிங் ரீடிங் ஷார்ட் ஸ்பேன், லாங் டேர்ம் மெமரிக்கே போகாது. மூணாவது, லேக் ஆஃப் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே லேர்னிங்கை ரொம்பவுமே ஸ்லோ பண்ணும். ரொம்பவுமே லேர்னிங்க்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது, நோ ஸ்லீப் கன்சாலிடேஷன். நீங்கள் படித்ததோட மூளையில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அது டீப் ஸ்லீப்பில் ப்ராக்ரஸ் ஆகணும். நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா ஞாபகம் இருக்கவே செய்யாது, ரொம்ப நேரத்துக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நல்லாவே நீங்கள் தூங்கணும். அஞ்சாவதோ, லேர்னிங் ஸ்டைல் டஸ் நாட் சூட் யூ. ஒரு சிலருக்கு இந்த ஒரு ஞாபகம் அப்படிங்கிறது வேலை செய்யும், இன்னும் சில பேர்த்துக்கு இது வேலையே செய்யாது. அது ரீடிங்காக, லிசனிங்காக, விஷுவலாக உங்களோட லேர்னிங் ஸ்டைலை தெரியாமல் ஒரே ரோட்டில் போனால் மெமரி ரீடென்ஷன் அப்படிங்கிறது குறையும். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் படித்தா அது ஞாபகம் இருக்காது, கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட் ஆகும். ஒரே மெத்தடில் நீங்கள் படிக்காதீங்க. நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாமா? ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பார்க்கலாம். இது உங்களோட மூளையை ஆக்டிவாக, கரியஸாக, ரிட்டன்ஷிவாக மாற்றும். ஒன்றாவது, ஆக்டிவ் ரீகால். படித்ததுமே என்ன படித்த அப்படின்னு நீங்கள் உங்களோட புக்ஸை மூடி வச்சுட்டு உங்களை நீங்களே கொஷின் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸை மைண்டில் பிரிங் பேக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீரைட் பண்ணி பாருங்கள். என்ன படிச்சிங்களோ அதை புக்ஸை மூடி வச்சுட்டு நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். வாய்ஸ் ரெக்கார்டரில் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சரியாக படிச்சிங்களா, எந்த விஷயத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதில் நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேளுங்க. இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, பிரெயினுக்கு யூஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. இதுதான் பெனிஃபிட்ஸ். ரெண்டாவது, ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன். ஒரே நாளில் 3 வாட்டி படிக்காதீங்க. டே 1ல் படிங்க, டே 3ல் அதை ரிவ்யூ பாருங்கள், டே 6ல் அதை திருப்பி ரீகால் பண்ணுங்கள், டே 10ல் குவிஸ் யோர் செல்ஃப், உங்கள்கிட்ட நீங்களே கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் படிங்க. அதை விட்டுட்டு ஒரே நாளில் நான் எல்லாத்தையுமே மனப்பாடமாக படிச்சிடணுன்னு ஒரே கொஷினை ஒரே நாளில் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி உட்காந்து படிக்காமல், ஃபஸ்ட் இன்றைக்கி படிச்சிங்களா, ஒரு 2 டேஸ் கழித்து படிங்க, அப்புறம் ஒரு 3 டேஸ் கழித்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் விட்டு விட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு அது நல்லாவே மெமரியில் ஸ்டோர் ஆகும். இதுக்கான ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அங்கி ஆப் இருக்குது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், செல்ஃப் மேட் டெஸ்ட் பேப்பர்ஸ் பண்ணலாம். நம்பர் 3, போமோடோரோ டெக்னிக் வித் ரீகால். போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இங்கே தெரியாமல் இருக்கலாம். போமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்ட் ப்ளஸ் 5 மினிட்ஸ் பிரேக். இதுதான் அந்த போமோடோரோ. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ் ஒரே விஷயத்தை உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அண்ட் நீங்கள் போய் தூங்கிடுவீங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. பிகாஸ் நீங்கள் பிரேக் இல்லாமல் படிக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், 25 மினிட்ஸ் டீப்பாக நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாடலாம், ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. திருப்பி 25 மினிட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்து
படிக்கிறது மூலயமா ரொம்பவும் பிரிஸ்காக இருப்பீங்க, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். படித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஈச் செஷன்ஸையும் நீங்கள் ஒரு 2 minutes ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் நீங்கள் மறக்காமல் ஞாபகமாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக் டைமில் ரிஃப்ரெஷ் பண்ணி இருங்க. 25 minutes நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நோண்டிட்டு இருக்காதீங்க. நீங்கள் முழுசாக அதில் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க, கவனமாக படிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ஞாபகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், ரீகால் காம்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், நம்மளோட மெமரி பவரும் முதல்ல இருந்ததை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக நடக்கும். அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்பர் 4, ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஒரு டாப்பிக்கை ஒரு 10 வயசு பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இது உங்களுக்கு கரெக்டாக புரியலையா? நீங்கள் ஒரு டாப்பிக்கை எடுத்து படிக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சது, எப்போ நான் கேட்டாலும் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒருத்தவங்க கொஷின்ஸ் கேட்ட உடனே பின்னாடியே நம்ம மெமரி பண்ணதை சொல்கிறது கிடையாது. எப்படி புக்கில் இருக்கோ அதே மாதிரி மனப்பாடமாக ஒப்பிக்கிறதும் கிடையாது. என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த ஒரு விஷயத்த ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதை கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களோட சொந்த வார்த்தைகளால் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் நடக்கும்? கான்செப்டை டீப்பாக நீங்கள் புரிஞ்சு ரீட்டைன் பண்ணிக்கலாம். புக்கில் இருக்கிறத அதே மாதிரி அந்த டாப்பிக்கை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது 1 day படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி மறந்து போயிடும். திருப்பி புக்கை எடுத்துக்கிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சுட்டே இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். ஸோ அதுக்கான டைமை ஒதுக்கி அதை வந்து டீப்பாக ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை நாளாலும் உங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக் வந்து மறக்காது. நம்பர் 5, இன்டர்லீவ் லேர்னிங். ஒரே சப்ஜெக்டை ஒரே டாப்பிக்கில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஒரு 13 minutes படிக்கிறது, சயின்ஸ் ஒரு 13 minutes படிக்கிறது, இங்கிலீஷ் ஒரு 13 minutes படிக்கிறது, இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வந்து படிக்கணும். ஒரே சப்ஜெக்டை டெய்லியுமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக நீங்கள் படித்து பாருங்கள். அதுவும் உங்களோட மைண்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இதனால் நம்மளோட மைண்டுக்கு வந்து போர்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணும், நம்மளோட கெப்பாசிட்டியும் இது டெவலப் பண்ணும். இதனால் இந்த ஒரு ட்ரிக்கை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 6, மைண்ட் மேப்பிங் அண்ட் விஷுவல் நோட்ஸ். நம்ம படித்த ஒரு விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கை நம்ம வேர்ட்ஸாக எழுதலாம், நம்ம பிக்சர்ஸாக அதை ட்ரா பண்ணி புரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்மளோட மைண்டுக்கு அந்த ஒரு இமேஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும். அதனால் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வேர்ட்ஸாக இல்லாமல் இந்த பிக்சர்ஸாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், ரொம்பவும் எஃபெக்டிவானதும் கூட. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, குவிக்காக வந்து விஷுவல் ரீகால் ஆகும். அப்புறம் க்ரியேட்டிவிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்பர் 7, டீச் அதர்ஸ் அண்ட் குரூப் ஸ்டடி. நம்ம ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு விஷயத்தை படிக்கும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியரும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நமக்கு அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மறக்கவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி சொன்னோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக்காக கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஓகேங்களா? இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு டீச்சிங் ஸ்கில்லும் இருக்குது, ஹையஸ்ட் லேர்னிங் லெவலும் நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்பர் 8, நோட் கம்பேரிசன் டெக்னிக். அடுத்தது நம்பர் 3, தவிர்க்க வேண்டிய காமன் ஸ்டடி மிஸ்டேக்ஸை இப்போ பார்க்க போகலாம். நம்மளோட பிரெயின் எப்பயுமே எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பிரெயின் வந்து எப்பப்பெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு படிச்சுக்கிட்டே ஃபோன் யூஸ் பண்ணுறது, படிச்சுக்கிட்டே மியூசிக்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களால் நம்மளோட பிரெயின் வந்து வேலை செய்யாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்காமையே புக்கை பார்த்து அப்படியே எழுதுறது மூலியமாக நமக்கு வந்து நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது வேலை செய்யாது. அந்த ஒரு விஷயத்த நம்மளோட மைண்டில் நம்மளால் ஏற்றிக்க முடியாது. பிகாஸ் நம்ம பார்த்து எழுதிட்டு இருக்கோம், நமக்கு எதுவுமே தெரியாது, அதில் எதுவுமே புரியல அப்படிங்கும்போது வேஸ்ட்டு தான் அது. நெக்ஸ்ட் ஒன்று, எக்ஸாம் இப்போ இருக்குது, இல்லை டெஸ்ட் இப்போ இருக்கான ஒன்றுமே படிக்கல, லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஒரு 2 minutes இருக்கும்போது உட்காந்து மடமடன்னு உட்காந்து மெமரி பண்ணுறீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன படிக்கணுமோ அதை கரெக்டாக படிச்சுக்கலாம், ஆக்டிவ் ரீகால் பண்ணலாம், ரெப்பிட்டேஷன் பண்ணலாம், டீப் ஸ்லீப் நம்ம பண்ணணும், மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும், நம்மளோட ப்ராக்ரஸை நம்ம ட்ராக்கிங் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்பர் 4, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, ஹரிணி 12th standard படிக்கிறாங்க.
அவங்க வந்து டெய்லியுமே 6 ஹவர்ஸ் படிப்பாங்க. அப்படி 6 ஹவர்ஸ் படிச்சும் கூட அவங்க ரொம்பவுமே லோ ஆன மார்க்ஸை தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண மெத்தட் தான் போமோடோரோ டெக்னிக். இந்த போமோடோரோவும் ரீகால் அண்ட் கரெக்டாக தூங்குறது, மைண்ட் மேப்பிங் போடுறது, இதனால் அவங்க வந்து டாப் 5 ரேங்கை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணதுனால ரொம்பவுமே ஈஸியாகவே அவங்க டாப்பில் இருந்திருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது தப்பே கிடையாது. எக்ஸாம்பிள் நம்பர் 2 ரமேஷ். இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டெய்லியுமே ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சும் படிப்பாங்க. ரொம்பவுமே லோவான ஸ்கோர் தான் அவங்க எடுப்பாங்க. என்ன தான் உட்காந்து மாங்கன்னு படித்தாலும் எந்த ஒரு ஸ்கோரையும் அவங்களால ரீச் பண்ணவே முடியல. அவங்களும் இந்த ஒரு போமோடோரோ டெக்னிக் அண்ட் நல்லா தூங்கிட்டு அடிக்கடி ரீகால் பண்ணி 2 days ஒன்ஸ் 5 days ஒன்ஸ் இந்த மாதிரி ரீகால் பண்ணி அவங்களும் மைண்ட் மேப்பிங் பிக்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணி படித்ததுனால தான் அவங்க இப்போது டாப் 7 ரேங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களாலேயும் முடியும். நீங்களும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லாங் டைம் ஸ்டடி பண்ணுறவங்களா இருக்கீங்களா? இனிமேயாச்சும் லாங் டேர்மை விட்டுட்டு ஸ்மார்ட் ஸ்டடிக்கு மாறுங்க. ஸ்மார்ட் ஸ்டடிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரும் உங்களை மாதிரியே டாப்பில் வந்து நிற்கும். நம்பர் 5 மைண்ட் செட்டை பற்றியும் ஃபைனலாக ஒரு மோட்டிவேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் இன்டெலிஜென்ஸ் இல்லாததால் கிடையாது. அது ஸ்மார்ட் ஸ்டடிங் மெத்தட்ஸ் தெரியாமல் இருக்கிறதுனால தான். நீங்கள் 5 மணி நேரம் படித்தா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் 2 மணி நேரம் ஸ்மார்ட்டாக படித்தாவே போதும். லைஃப் லாங் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகம் இருக்கும். கோல்டன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்டடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும், ரீகாலும் இருக்கணும், ரெப்புடேஷனும் இருக்கணும், டீச்சிங் ஸ்கில் இருக்கணும் அண்ட் நல்லா தூக்கம் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்டடியை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நம்மளோட பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டாக இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஐடியா வந்திருக்கும். ஏன் ஞாபகம் இல்லாமல் போகுது, எப்படியெல்லாம் நம்மளோட மூளையை ட்ரைன் பண்ணலாம், எந்த டெக்னிக்ஸ் வந்து நமக்கு வந்து வேலை செய்யுது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்டார்ட் டுடே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டடி டிப்ஸை நான் உங்களுக்காக என்னோட சேனலை அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்.